லீலா பேலஸ் போகலான்னு ஒரு நாள் கிளம்பி போனோம். அங்கே வந்து டேபிள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் 4 பேர் போனோம். பேலஸ் மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. போன உடனே இங்கே பாருங்கள், சித்தார் மியூசிக்கோட அவங்க வந்து ஹிந்துஸ்தானி பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். நம்ம விநாயகர் தான் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. டேபிள் சேரு எல்லாமே பெருசு பெருசாக போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், கேக்ஸ் எல்லாம், டெசர்ட் ஐட்டம், கேக் ஐட்டம்ஸ் எல்லாம், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட கேண்டீஸ் தான். எனக்கு வந்து அந்த குச்சி மிட்டாய், பள்ளி மிட்டாய் இதெல்லாம் ஞாபகம் வந்தது இதை பார்க்கும்போது. இங்கே நின்று ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ வேறு எடுத்துக்கிட்டோம். ஆனால் என்ன, ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது எக்ஸ்பென்சிவாக இருந்தது. எத்தனையோ கிராம், ஏதோ ஒரு 100 கிராம் 200 கிராம், அதுவே 250 ரூபா ரேஞ்சு வரைக்கும் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம புக் பண்ண டேபிளில் போய் உட்காந்து நமக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள், எல்லாமே சுட சுட தான் வச்சுருந்தாங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கலர் கலராக எல்லா பேக்கரி ஐட்டம்ஸு, டெசர்ட் ஐட்டம்ஸு, சூப்பு அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ஃபுல்லாக சைனீஸு. ஏன்னா என்ட்ரன்ஸில் இதெல்லாம் இருக்குது. உள்ளே நுழையும் போதே இதுதான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் சைனீஸ் மட்டும் நமக்கு வந்து நம்ம நாக்குக்கு வந்து செட் ஆகாது. இங்கே பாருங்கள், பிக்கிள்ஸ், நம்ம ஊர் நான்வெஜ் பிக்கிள்ஸ், வெஜ் பிக்கிள்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் காய்கறிகள் எல்லாம் இப்படி பச்சையாகவே வச்சுருந்தாங்க. அது எதுக்காகன்னு தெரியல, நம்ம அந்த பக்கமே போகலை. ஸோ நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து அந்த சுஷியை ட்ரை பண்ணோம். பாருங்கள், வாமிட் வராத குறை தாங்க. நம்ம நல்லா சொரணையாக காரசாரமாக சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து அந்த சூஷியை மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ்ட்டாக ஐஸ்கிரீமை தான் சாப்பிட்டு வருவோம். நல்லா ஐஸ்கிரீமை வாங்கி நிறைய சாப்பிட்டுட்டு அங்கே பர்த்டே செலிப்ரேஷன் வேறு பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் எதுக்காக இவ்வளோ பெரிய பெரிய கேக்ஸ், அங்கே பாருங்கள், மாடல்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் லாஸ்ட்டாக தான் வந்தோம். 12-1 மணி ஆயிடுச்சு வர்றதுக்கே. அதனால் யார்கிட்டையும் அது என்னன்னு எதுக்காகன்னு கேட்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாட்டு பாடினவங்கெல்லாம் 10 மணிக்கெலாம் போயிட்டாங்க. ஸோ அந்த இடம் நாங்கள் வரும்போது எப்படி லைட்டிங்ஸ்லாம் போட்டு இருந்ததோ, ஆனால் இப்போ வந்து இருட்டாக தான் இருந்தது.